ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட் என்ன நம்பர்ஸ் நம்ம 17 நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 16 டெஸ்ட் ஒரு ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் எக்ஸாம் போட்டிருந்தோம். அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண மோகன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த பிடிஎஃப் 1லேருந்து 16 ப்ளஸ் இந்த 17 ரிவிஷன் டெஸ்ட் 1 எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்கணும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம 16க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஆன்சருக்கு போட்டிருந்தோம் மேத்துக்கு, அதே மாதிரி இப்போ 17க்கு எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் டீட்டெயில்டு ஆன்சருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பிளனேஷன் போடுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். 2 மீடியம் இருக்குது. ஃபஸ்ட்டு சாட் டிஎம்இஎம், மேட் டிஎம்இஎம், அப்புறம் ஃபுல் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைவ் கிளாஸஸில் எடுக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேட் அப்படியே பார்த்துடலாம். ஆப்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நம்ம கேட்குறது தான். முடிய உங்களுக்கு மார்க்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் 1 2 3 கொஸ்டின். சரிங்களா? ஃபார் த கிவன் சிச்சுவேஷன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் 1 2 3. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபார் த பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் ஏ, ஆப்ஷன் வந்து 4. செகண்ட் ஒன் த பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் 2E. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா த கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர்டர் ஆஃப் சிட்டிங் ப்ராசஸ் from E is dash. Third one பார்த்துட்டிங்கன்னா option 3 EACDFB. Next direction question number 4 to 5. 6 persons are sitting in a circle. A is facing B, B is to the right of E and left of C. C is the left of D. F is the right of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. Fourth one பார்த்துடலாம். இதுவும் direction questions தான். Fourth one, who is sitting on the left hand side of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. Fourth one வந்து option 4D. Fifth one மூவ் பண்ணிடலாம். Now D exchanges his seat with F and E with B. Who will be sitting to the left of D அப்படின்னு கேட்டிருக்காங்க. Fifth one வந்து என்னது ஆப்ஷன் C A. ஓகேங்களா? Sixth one, PQRS and T are seated around the circular table facing the center அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sixth one வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொஸ்டின் 7லேருந்து 9 மூவ் பண்ணிடலாம். ஸ்டடி த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி and answers following question. A, B, C, D and E are sitting around a circle facing towards the center of the circle அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7 இந்த வேலை கேட்டிருக்காங்க. 7th ஒன் பார்த்துடலாம். the position of A is dash. 7th ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் straight right to B. ஓகேங்களா? 8th ஒன் மூவ் பண்ணிடலாம். the true statement in the following is dash. 8th one வந்து ஆப்ஷன் 4 C is between A and B. 9th one E is between these two அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் C D and A. Question number 10, 6 friends A, B, C, D, E and F are sitting in the row facing east. C is between A and E. B is just to the right of E but left of D. F is not at right end. Who is to the left of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th one வந்து ஆப்ஷன் 4 F. Question number 11, 5 friends P, Q, R, X and T sitting in the row facing north. Here S is between T and Q and Q to the immediate left of R. P is to the immediate left of T. Who is in the middle அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11th one வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் yes. 12th one, 5 friends are sitting on the bench. A to the left of B but on the right of C. C is the right of B but on the left of E. Who are the extremes அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 12th ஒன் வந்து ஆப்ஷன் 4 C, E. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 13 to 16. read the following information carefully and the answers questions given below அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13, which of the following are sitting diagonally opposite to each other D and C. 13 வந்து ஆப்ஷன் 2 A and F. கொஸ்டின் நம்பர் 14, who is the facing D. 14 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் A. 15 வந்து B and E are interchanging their position. Who is the right of E அப்படின்னு கேட்குறாங்க. 15 என்னது ஆப்ஷன் 4 F. கொஸ்டின் நம்பர் 16, which of the following are in same row அப்படின்னு கேட்குறாங்க. 16 வந்து ஆப்ஷன் 3 D and F. கொஸ்டின் நம்பர் 17, 6 friends are sitting in the circle facing inwards அப்படின்னு கேட்குறாங்க. இதை அப்படியே கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஆகாஷ் அண்டு கவிஸ்ரீ ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுவும் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் தான்.
18 to 21. Read the given information, answer the question அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 friends A, B, C, D and E standing in the row facing same direction. Second வந்து the position of A, B, C, D, E and A are not necessary in the same order. Third, B is correct. B is between A and E. C is immediate right to E. D is immediate left to A ன்னு கேட்டிருக்காங்க. Question number 18. The order of standing position என்னன்னு கேட்குறாங்க. 18 வந்து option first DA BEC. Question number 19. Who is standing in the middle? 19 பார்த்துட்டிங்கன்னா option C B. Question number 20. Who is immediate left of D? 20 வந்து option 4 none. Question number 21. Who is immediate right of B? 21 option 2 E. ஓகேங்களா. direction question. Question number 22 to 24. A, B, C, D, E and F are sitting in the two rows. 3 in each E, not end of any row. D is second to the left F. C is neighbor of E. If sitting diagonally opposite to B is a neighbor of F. Answer the following question கேட்குறாங்க. 22. Which of the following are in the same row அப்படின்னு கேட்குறாங்க. 22 என்னது? Option 4 A and E. 23. Which of the following are sitting diagonally opposite to each other? 23 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஏ அண்டு ஏ கமா எஃப். 24 who is facing B அப்படின்னு கேட்குறாங்க. 24 வந்து ஆப்ஷன் 4 E. 25 6 boys A, B, C, D, E and F are sitting on the vertices of hexagon facing the center அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 4 C. ஒரே நிமிஷம். 24 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. 25 யா ஆப்ஷன் டி. இப்போ நம்ம 24 தானே முடிச்சிருக்கோம். 24 25 முடிச்சாச்சு. 26 there are 5 houses A, B, C, D and E in the row. ஓகேங்களா. A is the right side of C and left side of E. E is the left side of B. B is the left side of D. Which house is in middle அப்படின்னு கேட்குறாங்க. 26 என்னது? ஆப்ஷன் C E. 27 5 girls are sitting in the row. Priya is on right of Monisha. Ritika is on left of Monisha but is right of Kirtana. Priya is on left of Anu. The girl on extreme left is dash அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 Kirtana. 28 6 person A, B, C, D, E and F are sitting in the circle. B is between D and C. A is sitting between E and C. Who is between A and F? If F all the pointing towards center. 28 வந்து option 4 E. 29 A, B, C, D, E and F are sitting around the round table with equal distance. F is sitting opposite to E and between A and D. C sitting to the right side of E and opposite to A. Who are all neighbors of A அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 B comma F. Direction question 32 31. A, B, C, D, E and F are sitting in the round table towards center. D is sitting between F and B. A is sitting second left to D and right side E. ஓகேங்களா. F is sitting immediately left to D. Answer the following questions அப்படின்னு கேட்குறாங்க. 30 who is sitting opposite to A? 30 வந்து ஆப்ஷன் 2 B. 31 the person sitting between A and E is dash. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் C. 32 who is sitting right to C அப்படின்னு கேட்குறாங்க. 32 வந்து ஆப்ஷன் 3rd A. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஜ் அந்த டாபிக் இருந்து கேட்டிருக்காங்க. 33 Sarita is older than Rekha by 15 years. After 6 years some of their ages will be 33 years. What is Sarita present age அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. 33 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 18 years. 34 5 years ago the sum of ages of Balu, Baby and Rani was 78. What is the sum of ages after 5 years? 34 வந்து ஆப்ஷன் 3rd 108. 35 A is 2 years older than B. B is twice as older as C. The sum of ages of A, B and C 27 years. Then how old is B அப்படின்னு கேட்குறாங்க. 35 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 10 years. 35
present age, father's is 28 years, more than his son age. Father age வந்து become 2 times of his son age after 20 years. Then what is the present age of the father? Option 2, 36 years. 37. The average age of the brother and sisters was 35 years 5 years ago. What will be their average in year at present அப்படின்னு கேட்குறாங்க. 37 option 3 40. 38 மூவ் பண்ணிடலாம். Your mother is 4 years younger than your father and your father is 6 times older than you. If you are 6-year-old, what is your mother's age அப்படின்னு கேட்குறாங்க. 38 வந்து option 2. 32 years. 39 the age of Kamala வந்து 50 years. Her daughter Ramya age வந்து 5 years more than half of her mother's age. Ramya daughter's ஓகேங்களா Snega is 5 years less than half of her mother's age. Then the age of Snega is dash. Option 2 10 years. Question number 40. My age is 4 years less than twice the age of my brother. If I am 20 years now, my brother age will be dash. Option 2 16 years. Question number 41. A father is at present 2 and half time as older as of his son 5 years ago. He was 3 times as older his son. The age of father is dash. Option 3 50 years. Question number 42. The average age of 30 boys of classes is equal to 14 years. When the age of the class teachers is included, the average becomes 15 years. Then age of the class teachers is dash. Option 4 45 years. 43. The baby is born for every 2 years in family. If the baby has totally 5 children and sum of their ages is 40, then the age of the eldest child is dash. 43. Option 4 12 years. 44. Father is 4 times as old as his son and sum of their ages is 40. Then the ages of son is dash. Option first 8. Next direction question 45 ல இருந்து 48 வரைக்கும். In the following questions are based on the following statement. Read them carefully and answers the related question. Statement: n is twice as old as m. Old இல்ல 0 is half the age of m. 0 is twice the age of p. n is half the age of r. 45 மூவ் பண்ணிடலாம். Who is the youngest எதுன்னு கேட்குறாங்க. எப்படி பார்த்துக்கோங்க. 45 தானே. ஆப்ஷன் 4 p தான் youngest அப்படின்னு சொல்கிறாங்க. 46 who is the eldest. 46 வந்து ஆப்ஷன் 3 r. 47 if o is 4 years old 0 then the age of n will be dash. Option 4 16. 48 if m is 14 years old then what is the age of 0. 48 வந்து option first 7. 49 sum of ages of mother, daughter and son is 87 years. What will be sum of their ages after 8 years. Option 3 111 50. Math முடிய போகிறோம். Ratio of poor than ages and Prabhat's age is equal to 4:3. Poor then will be 26 years old. After 6 years then present age of Prabhat is dash. Option 2 15. ஓகேங்களா. இப்போ நம்ம மேட்டு தமிழ் மீடியம் அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேட்டெல்லாம் முடிச்சுட்டு மேட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சருக்கு செக் பண்ணிடலாம். சரிங்களா. மேட்டு இருக்கை அமைப்பு கணக்குகள் வழிமுறை 1 to 3 கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் வினா எண் 1 முதல் 3களில் உள்ள வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆப்ஷன் 4. செகண்ட் ஒன் ஆப்ஷன் செகண்ட். தேர்ட் ஒன் ஆப்ஷன் தேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வழிமுறை வினாயன் 4 to 5. 6 நபர்கள் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் பிக்கு நேர் எதிராகவும் பி என்பவர் இக்கு வலதுபுறமாகவும் சிக்கு இடதுபுறமாகவும் அமர்ந்துள்ளார். சி என்பவர் டிக்கு இடதுபுறமாக அமர்ந்துள்ளார். எஃப் என்பவர் ஏக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். 4 ஏக்கு இடதுபுறமாக அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு. ஆப்ஷன் 4D. 5 தற்பொழுது டி ஆனவர் எஃப் உடனும் மற்றும் இ ஆனவர் பி உடனும் இடத்தினை மாற்றி கொண்டால் டிக்கு இடதுபுறமாக அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. 5 வந்து ஆப்ஷன் தேர்டு. 6 PQRS மற்றும் T ஆகியோர் மையத்தை நோக்கியவாறு
ஒரு வட்ட மேஜையில் அமர்ந்துள்ளனர். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கியூ. ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் இதெல்லாம் கொஸ்டின் தான் போல. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட். பி என்பவர் சி மற்றும் டிக்கு இடையில். செவன்த் ஒன் ஏயின் இடம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். பிக்கு வலதுபுறமாக இரண்டாவது. 8. கீழ்கண்டவற்றில் உண்மையான கூற்று எது? ஆப்ஷன் 4. சி என்பவர் ஏ மற்றும் பிக்கு இடையில். 9th. இ என்பவர் இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ளார். டி மற்றும் ஏ. 10. 6 நண்பர்கள் ஏ பி சி டி இ அண்ட் எஃப் ஆகியோர் ஒரு வரிசையில் கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்துள்ளனர். சி என்பவர் ஏ மற்றும் இக்கு இடையில் அமர்ந்துள்ளார். பி என்பவர் இக்கு வலதுபுறமாகவும் ஆனால் டிக்கு இடதுபுறமாகவும் அமர்ந்துள்ளார். எஃப் என்பவர் வலது முனையில் இல்லை. ஏக்கு இடதுபுறமாக அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் 4 எஃப். 11. 5 நண்பர்கள் பி கியூ ஆர் எஸ் மற்றும் டி ஆகியோர் ஒரு வரிசையில் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்துள்ளனர். எஸ் என்பவர் டி மற்றும் கியூக்கு இடையிலும் மற்றும் கியூ என்பவர் ஆருக்கு உடனடி இடது புறத்திலும் அமர்ந்துள்ளனர். பி என்பவர் டிக்கு உடனடி இடது புறத்தில் அமர்ந்துள்ளனர். நடுவில் அமர்ந்துள்ளவர் யார்? எஸ். 12. 5 நண்பர்கள் ஒரு இருக்கையில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் பிக்கு இடது புறத்திலும் ஆனால் சிக்கு வலது புறத்திலும் அமர்ந்துள்ளார். டி என்பவர் பிக்கு வலது புறத்திலும் இக்கு இடது புறத்திலும் அமர்ந்துள்ளார். இரு முனைகளில் அமர்ந்துள்ளவர்கள் யாவர்? சி, இ. வழிமுறை வினாயன் 13 to 16. கீழ்கண்ட தகவலில் கவனமாக படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையில். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. 13. கீழ்கண்டவற்றுள் டி மற்றும் சியை தவிர மூளை விட்ட எதிராக அமர்ந்துள்ளவர்கள் யார்? 13 இல்லையா? ஆப்ஷன் 2 ஏ மற்றும் எஃப். 14. டியை பார்த்தவாறு இருப்பவர் யார்? ஏ. கொஸ்டின் நம்பர் 15. பி மற்றும் இ தங்களுக்குள் இடங்களை மாற்றிக்கொண்டால் இக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளவர் யார்? எஃப். 16. கீழ்கண்டவற்றுள் ஒரே வரிசையில் அமர்ந்து இருப்பவர்கள் யார்? கொஸ்டின் நம்பர் 16 இல்லையா? ஆப்ஷன் 3 டி மற்றும் எஃப். 17. 6 நண்பர்கள் ஒரு வட்டத்தில் உள்நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். ஆப்ஷன் 3 ஆகாஷ் மற்றும் ரிஷி. வழிமுறை 18 to 21. கீழ்கண்ட தகவல்களை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18. அவர்கள் நின்று கொண்டிருக்கும் வரிசை. டிஏபிஇசி. 19. நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யார்? பி. 20. டிக்கு உடனடி இடதுபுறமாக உள்ளவர் யார்? நன். 21. பிக்கு உடனடி வலதுபுறமாக உள்ளவர் யார்? இ. நெக்ஸ்ட் வழிமுறை 22 to 24. ஏபிசிடிஇ அண்ட் எஃப் ஆகியோர் வரிசைக்கு 3 பேர் வீதம் இரு வரிசைகளில் அமர்ந்துள்ளனர். இ என்பவர் எந்த ஒரு வரிசையின் இறுதியிலும் அமரவில்லை. டி என்பவர் எஃப்க்கு இடதுபுறமாக இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். இக்கு அருகில் அமர்ந்துள்ள சி ஆனவர் டிக்கு மூளைவிட்ட எதிராக அமர்ந்துள்ளார். பி என்பவர் எஃப்க்கு அருகில் அமர்ந்துள்ளார். பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு கேட்காங்க. 22. கீழ்கண்டவற்றுள் ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 22 தானே? ஆப்ஷன் 4 ஏ மற்றும் இ. 23. கீழ்கண்டவற்றுள் ஒருவருக்கொருவர் மூளை விட்ட எதிராக அமர்ந்துள்ளவர்கள் யார்? 23 என்னது? ஆப்ஷன் 3 ஏ, எஃப். 24. பியை பார்த்தவாறு இருப்பவர் யார்? இ. 25. 6 சிறுவர்கள் ஏபிசிடிஇ அண்ட் எஃப் ஆகியோர் ஒரு அறுகோணத்தின் மூலைகளில் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். 25 வந்து ஆப்ஷன் 4 சி. 26. ஏபிசிடிஇ மற்றும் இ ஆகிய 5 வீடுகள் ஒரு வரிசையில் உள்ளன. ஏ ஆனது சிக்கு வலதுபுறத்திலும் மற்றும் இக்கு இடதுபுறத்திலும் அமைந்துள்ளது. இ ஆனது பிக்கு இடதுபுறத்திலும் மற்றும் பி ஆனது டிக்கு இடதுபுறத்திலும் அமைந்துள்ளது. எந்த வீடு நடுவில் அமைந்துள்ளதுன்னு கேட்காங்க. 3 இ. 27. 5 சிறுமிகள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். பிரியா மோனிஷாவின் வலதுபுறத்தில் உள்ளார். ரித்திகா மோனிஷாவின் இடதுபுறத்தில் உள்ளார். ஆனால் கீர்த்தனாவின் வலதுபுறத்தில் உள்ளார்.
பிரியா அணுவின் இடதுபுறத்தில் உள்ளார். இடது ஓரத்தில் உள்ள சிறுமி யார் அப்படின்னு கேட்காங்க. யாரு? கீர்த்தனா. 28. 6 நபர்கள் ABCDEF ஒரு வட்டத்தில் அமர்ந்துள்ளார். B என்பவர் D மற்றும் Cக்கு இடையில் அமர்ந்துள்ளார். A என்பவர் Eக்கு மற்றும் Cக்கு இடையில் அமர்ந்துள்ளார். அனைவரும் மையத்தினை நோக்கியவாறு இருந்ததால் A மற்றும் Fக்கு இடையில் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்காங்க. 28 வந்து ஆப்ஷன் 4. 29 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் 4 வழிமுறை. வினா எண் 30 to 31. ABCDEF ஆகியோர் ஒரு வட்ட மேசையில் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். D என்பவர் F மற்றும் Bக்கு இடையில் அமர்ந்துள்ளனர். A என்பவர் Dக்கு இடதுபுறமாக இரண்டாவதாகவும் மற்றும் Eக்கு வலதுபுறமாகவும் இரண்டாவதாகவும் அமர்ந்துள்ளார். F என்பவர் Dக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. 30. Aக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளவர் யார்? 2B. 31. A மற்றும் Eக்கு இடையில் அமர்ந்துள்ளவர். 31 என்னதுன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் C. 32. Cக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளவர் யார்? 32 வந்து ஆப்ஷன் 3 A. 32 வந்து என்னது? 32 ஆப்ஷன் 3. 33 வயது கணக்குகள் கேட்டிருக்காங்க. 33 பார்த்துட்டீங்கன்னா சரிதா ரேகாவை விட 15 ஆண்டுகள் வயதில் மூத்தவர். 6 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 33ஆக இருக்கும். சரிதாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. 33 என்னது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 18 ஆண்டுகள். 34 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலு, பேபி மற்றும் ராணி ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் 78ஆக இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. 34 ஆப்ஷன் சி 108. 35 A ஆனவர் 2 Bயை விட 2 ஆண்டுகள் வயதில் மூத்தவர். B ஆனவர் Cயின் வயதை போல் 3 மடங்கு AB மற்றும் Cயின் வயதுகளின் கூடுதல் 27 ஆண்டுகள் எனில் Bயின் வயது யாதுன்னு கேட்குறாங்க. 35 என்னது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 10 ஆண்டுகள். 36 தந்தையின் தற்போதைய வயது அவரது மகனின் வயதை விட 22 ஆண்டுகள் அதிகம். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போன்று 2 மடங்காகிறது எனில் தந்தையின் தற்போது வயது என்னன்னு கேட்காங்க. 36 ஆண்டு. 37 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சகோதரன் மற்றும் சகோதரனின் சராசரி வயது வந்து 35 ஆண்டுகள். தற்பொழுது அவர்களின் சராசரி வயது ஆண்டுகளின் யாது? 40. 38 உனது தாய் உனது தந்தையை விட 4 ஆண்டுகள் இளையவர். உனது தந்தை உனது வயதை 6 மடங்கு மூத்தவர். உனது வயது 6 ஆண்டுகள் எனில் உனது தாயின் வயது யாது? 32 ஆண்டுகள். 39 கமலாவின் வயது 50 ஆண்டுகள். ஓகேங்களா? அவரது மகள் ரம்யாவின் வயது அவளது தாயின் வயதில் பாதியில் 5 ஆண்டுகள் அதிகம். ரம்யாவின் மகள் ஸ்னேகா அவளது தாயின் வயதில் பாதி 5 ஆண்டுகள் குறைவு எனில் ஸ்னேகாவின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 10 ஆண்டுகள். 40 எனது வயதானது எனது சகோதரனின் வயது 2 மடங்கில் 4 ஆண்டுகள் குறைவாகும். எனது வயது தற்பொழுது 28 ஆண்டுகள் எனில் எனது சகோதரனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. 40 வந்து ஆப்ஷன் 2 16 ஆண்டுகள். 41 தற்பொழுது தந்தையின் வயதானது மகனின் வயது போன்று 2 மடங்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது மகனின் வயதை போன்று 3 மடங்காக இருந்தது தந்தையின் வயது அப்படின்னு கேட்குறாங்க. 41 வந்து ஆப்ஷன் 3 50 ஆண்டுகள். 42 ஒரு வகுப்பில் உள்ள 30 சிறுவர்களின் சராசரி 14 ஆண்டுகள். அவ்வகுப்பின் ஆசிரியரின் வயதானது சேர்த்து கொள்ளப்பட்டால் சராசரி 15 ஆண்டுகளாகும். வகுப்பு ஆசிரியர்களின் வயது 42 ஆப்ஷன் 4 45 ஆண்டுகள். 43 ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இஃப் அக்குடும்பத்தில் மொத்தமாக 5 குழந்தைகள் உள்ளனர் மற்றும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் அவர்களின் மூத்த குழந்தை வயது என்னன்னு கேட்கிறாங்க. 12 குழந்தைகள். 44 தந்தையின் வயது மகனின் வயதை போன்று 4 மடங்கு மற்றும் அவரின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. 44 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வழிமுறை. வினாயன் 45 to 48 இந்த கொடுக்கப்பட்டதை பார்த்துக்கோங்க. 45 மிக இளையவர் யார்? பி. 46 மிக மூத்தவர் யார்?
46 ஆப்ஷன் தேர்டு. ஓவின் மற்றும் 0 இன் வயது 4 ஆண்டுகள், எண்ணின் வயது என்னன்னு கேட்குறாங்க. 47 வந்து ஆப்ஷன் 4 16. 48 எம்மின் வயது 14 ஆண்டுகள் எனில் ஓவின் வயது என்ன? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 49 தாய் மகள் மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 87 ஆண்டுகள் மற்றும் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் கூடுதல் என்ன? 111. 50 பூவேந்தன் மற்றும் பிரபாத்தின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பூவேந்தனின் வயது 26 ஆண்டுகள் எனில் பிரபாத்தின் தற்போது வயது. ஆப்ஷன் 15. சாட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துடலாம். மேத்தமெட்டிக்ஸ் 8.4 அல்ஜிப்ரா டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. The value obtained multiplying 5x squared plus 7x minus 3 4x squared அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4. 52 5xy into is equal to minus 20x cube y. ஆப்ஷன் 52 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 4. 53 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. 54 கேட்டிருக்காங்க. 54 வந்து ஆப்ஷன் 3 5p. 55 the factors of 49x squared minus 84xy 36y squared or 7x minus 6y or dash அப்படின்னு கேட்குறாங்க. 55 வந்து ஆப்ஷன் 2 7x minus 6y. 56 ஆப்ஷன் 1 10. 57 which equation has following x is equal to 15? 2x by 3 plus 5 is equal to 15. 58 the point a minus 3,5 b 1,2 c forming triangle what is seen கேட்குறாங்க. 58 வந்து ஆப்ஷன் 3 minus 3,2. 59 if you and 3 times a number of its 5 times and subtract 4 you get 28 what is the number? Option first. 60 if twice of 1/3 of 1/5 number is 6 what is that? 2. மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் மீடியம் பார்த்துடலாம். 8.4 இயற்கணிதம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லைவ் அன்றைக்கி நான் ஒரு 3 o'clock ஆரம்பித்து 5 o'clock தான் முடித்தேன். இந்த டெட்டு நம்ம டீச்சர்ஸுக்கு கண்டினியூவாக கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் லைவ் கொடுத்து 2 மணி நேரம் லைவ் கொடுத்துருந்தேன். அதனால் தொண்டை கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்கும், வாய்ஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 51 5x squared plus 7x minus 3i 4x squared ஆல் பெருக்க கிடைக்கும் மதிப்பு என்ன? ஆப்ஷன் 4. 52 ஆப்ஷன் 4. 53 கூற்று 1 கூற்று 2 கேட்டிருக்காங்க. 53 வந்து ஆப்ஷன் 4 கூற்று 2 சரி. 54 ஆப்ஷன் 3 5p. 55 ஆப்ஷன் 2. 56 ஆப்ஷன் 1. 57 x is equal to 15 என்ற தீர்வினை கொண்ட சமன்பாடு எது? 2x divided by 3 plus 5 is equal to 15. 58 a minus 3,5 b 1,2 மற்றும் c ஆகிய புள்ளிகள் இணைந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் எனில் c இன் ஆயத்தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. 58 c minus 3,2. 59 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 60 ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம சாட்ல சயின்ஸ் பார்த்துடலாம். 7.3.6ல விஷுவல் கம்யூனிகேஷன். 61 an application is used to create and edit forms, reports and queries is dash. Option 4 database. 62 select the incorrect pair. Option இது incorrect pair னு கேக்குறாங்க. To create document control shift plus n. 63 if library office text document in the page orientation length of the document will be more than width, how is it called dash? Portrait. 64 assertion 1 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. assertion 1 and assertion 2 are correct. 65 an application used to create animation. Impress. next sound டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. 66 match the following. option second அலுமினியம் அப்படின்னா 1284 meter per second. சாரியா அலுமினியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டி தானே. 6420 மீட்டர் பெர் செகண்டு. சி வாட்டர் அப்படின்னா 1530 மீட்டர் பெர் செகண்டு. ஹைட்ரஜன் அப்படின்னா 1284 மீட்டர் பெர் செகண்டு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 316 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து 67 assertion reason கேட்டிருக்காங்க. 67 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். Assertion and reason are correct, but the reason does not explain the assertion. 68. The sound has frequencies of 50 Hz and speed of 250 meters per second. What is the wavelength of the sound? 68 பார்த்துட்டீங்கன்னா option 3 5 meter. 69. The seismic waves formed during earthquake or dash. 69 on the option 3. Longitudinal waves. 70. Which is the following statement is wrong? Option 2. In wave motion only the particle are transferred. 71. The unit of amplitude is dash meter. 72. Choose the correct pair. Audible sound 20 Hz to 20,000 Hz. 73. Assertion reason are correct. 74. The characteristics of sound that distinguish a weak or feeble sound from the loud sound is dash. Loudness. 75. Which of the following sound has have high pitch? Option 4 100 to 76. The sound used in sonogram is dash. Ultrasonic sound. 77. Find the odd one out. Harmonium. 78. 78 பார்த்தீங்கன்னா which of the following is wrong? Earth of aquatic animals are designed to pick up low frequency vibration in water. 79. Choose the correct order based on speed of sound in medium. Solid, liquid, gas. 80. The major sources of noise pollution. Industries. ஓகே, நம்ம தமிழ் மீடியம் பார்த்துடலாம். சயின்ஸு, காட்சி தொடர்பியல். 61. படிவங்கள், அறிக்கைகள் மற்றும் வினவல்கள் உருவாக்கவும் திருத்தவும் பயன்படும் செயலி. தரவுத்தளம். 62. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 63. 63 வந்து ஆப்ஷன் 4. கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. 64 வந்து ஆப்ஷன் செகண்ட். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 65. அசைவூட்டங்கள் உருவாக்க பயன்படும் செயலி. நிகழ்த்துதல். 8.6 ஒளியியல் இருந்து கேட்டிருக்காங்க. 66 ஆப்ஷன் செகண்ட். 67 அந்த அசர்ஷன் ரீசன் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணமானது கூற்றை விளக்கவில்லை. 68 ஓர் ஒளி, இதை பார்த்துக்கோங்க, 5 ஹெட்லைட் அதிர்வெண் மற்றும் 250 மீவி வேகத்தை கொண்டுள்ளது எனில் ஒளியின் அலை நீளம் யாதுன்னு கேட்காங்க. 68 5 மீட்டர். பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள். ஆப்ஷன் சி. 70. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஆப்ஷன் செகண்ட். அலை இயக்கத்தின் துகள்கள் மட்டும் கடத்தப்படுகிறது. 71 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 72 சரியான இணையை தேர்ந்தெடு. 72 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 4. 73 கூற்று. 74 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். கூற்று மற்றும் காரணம் சரி. 74 உறப்பு. 75 கீழ்கண்டவற்றுள் அதிக சுருதி கொண்ட ஒளிகள் எவை? 75 ஆப்ஷன் 4 ஒன்று மற்றும் 76 ஆப்ஷன் 3. 77 ஆப்ஷன் 3 ஹார்மோனியம். 78 கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஆப்ஷன் 4. 79 ஊடகத்தில் ஒளி செல்லும் வேகத்தின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்வு செய்க. திரவ வாயு. 80 ஒளி மாசுபாட்டிற்கான முதன்மையான காரணம் அமைவது தொழிற்சாலைகள். ஓகே, சோசியல் சயின்ஸ் அப்படி மூவ் பண்ணிடலாம். 81 வந்து 100 வரைக்கும். If the person earns income 1000, he has pay 50 in tax. If the person earns an income of rupees 5000, pay வந்து 25 in tax. If so, what tax rate this be included? Option 3 proportional tax. 82 analysis the statement. Option for statement 1 and 2 are correct. 83 what kind of taxation if is those earning low income pay more tax? 83 regressive taxation. 84 find the odd one out. Estate duty. 85 who published the principle of taxation? Adam Smith. 86 which statement is இது incorrect னு கேக்குறாங்க.
86 option 4 GST வந்து 2016. 87 India has emerged as the largest producer of electricity in Asia. Third, 88 Swachh Bharat Clean India tax rate is dash 0.5%. 89 the first state in India to introduce VAT. Haryana. 90 which book that deals with taxation ancient period. ஓகேவா. 8.6 development of education in India topics 91 வந்து 100 வரைக்கும். 91 which is the oldest industry in India? Textile. 92 who propounded the drain theory of explanation? Dadabhai Nehruji. 93 find the wrong pair. Cotton, China. 94 in which year did the new era of economic liberalization begin? 1991. 95 which region shortened the distance between Europe and India? Suez Canal. 96 the first place where modern steel was produced was dash. 97 match the following. Option third branch அப்படின்னா ஸ்வஸ்ட்ரா, டின் அப்படின்னா பெங்கால், முசின் அப்படின்னா டேசா, ஊல் அப்படின்னா கான்பூர். 98 assertion reason. A is correct reason is correct explanation of A. 99 which one is wrong statement? The Confederation of India Industry was started in 1984. Last but not least 100 English mediathukku in which TISCO was established in Jamshedpur to 1917. இங்கிலீஷ் மீடியம் பசங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு முடிச்சவொடனே அடுத்து மேட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சருக்கு வந்துகிட்டு இருக்கு. எப்படிலாம் வந்தது அப்படின்றத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மீடியம் முடிச்சுட்டு அப்படி இங்கிலீஷ் மீடியம் பார்த்துடலாம். சமூக அறிவியல் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. 81 ஒருவர் ரூபாய் 1000 வருமானம் ஈட்டினால் ரூபாய் 50 வரி செலுத்த வேண்டும். ஒருவர் 5000 வருமானம் ஈட்டினால் 250 வரி செலுத்த வேண்டும் எனில் இது எந்த வரி விகிதத்தில் இடம்பெறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 82 கூற்று ஆராய்க. 82 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று 1 2 சரி. 83 குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி செலுத்தினால் அது எந்த வகையான வரி விதிப்பு அப்படின்னு கேட்பாங்க. தேய்வு வீத வரி. 84 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. 84 வந்து ஆப்ஷன் தேர்ட் சொத்து வரி. 85 வரி விதிப்பு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? 85 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித். 86 தவறான இணை எது? GST வந்து 2016. 87 ஆசியாவில் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் டேஸ் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. மூன்றாவது. 88 தூய்மை பாரத வரி விகிதம் 0.5%. 89 இந்தியாவில் முதலில் VAT அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஹரியானா. 90 பண்டைய காலத்தில் வரி விதிப்பை பற்றிய குறிப்பிடும் நூல் அர்த்த சாஸ்திரம். நெக்ஸ்ட் 8.6 இந்தியாவில் தொழிலகங்கள் வளர்ச்சி. 91 இந்தியாவின் பழமையான தொழில் எது? நெசவு. 92 செல்வக சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டவர் தாதாபாய் நேராஜி. 93 தவறான இணையை கண்டுபிடி. பருத்தி அப்படின்னா சீனா. 94 எந்த ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் என்ற ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது? 1991. 95 எந்த பகுதி ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது? சூரஸ் கால்வாய். 96 முதலாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம்? புல்டி. 97 பொறுத்துக. ஆப்ஷன் தேர்ட் 97 தானே? 98 கூற்று காரணம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம். 99 தவறான கூற்றினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி 1984 ஆண்டு இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு தொடங்கியுள்ளது. 100 லாஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் டிஸ்கோ அமைக்கப்பட்டது? 1907. ஓகேப்பா, மேட்டு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சருக்கு பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இதெல்லாம் சேம் ஆன்சர்ஸ் தான். ஸோ இதுக்கு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே டயக்ராம்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க.
என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. 6 நபர்களை இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டு ABCDEன்னு போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இது பாருங்க 10க்கு எந்த வேலை எழுதியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. 11 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏரோ டயக்ராம் போட்டு PTS அதாவது PQRST அந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு. சரிங்களா? அதே மாதிரி 5 நபர்கள் ABCDE இது லெஃப்ட் இது ரைட்டு சென்டர் எந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா D எழுதியிருக்காங்க. ABCDEF அது எந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேம் ஆன்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லை. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேட்டரில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. டயக்ராம் மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேகா வந்து எக்ஸு சரிதான் வந்து நம்ம X+15 எடுத்துக்கலாம். இது நம்ம டிவைடட் பைன்னு போட்டு ரேகா வந்து -x/b. அப்போ -x இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல -x+15 இந்த +6 அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x+15 + 6 21. அப்போ x+16 x+4 = 33. இதெல்லாம் இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட் x = 3 வந்துடும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ரேகா வந்து 3 சரத் வந்து 18 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இந்த சம் அப்படியே பாருங்க எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் 35 லெட் ப்ரெசன்ட் C = x நம்ம டினோட்டாக எடுத்துக்கிடணும். B வந்து 2x எடுத்துருக்கிறோம். இந்த B வந்து 2x எடுத்துக்கணும். A வந்து 2x + 2 கூடுதல் 27 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ x + 2x 2x + 2 = 27 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2x + 3x + 4x வந்துருமா? அதெல்லாம் x ஒரு பக்கமாக வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வந்துடும். ஆன்சர் வந்து 5. சரியா? அப்புறம் B-இன் வயது வந்து 10. நெக்ஸ்ட் இது பாருங்க ப்ரெசன்ட் சன் எக்ஸு ஃபாதர் x+28. இது வந்து x+48ன்னு போட்டிருக்காங்க. 2 × x+20ன்னு போட்டிருக்காங்க. ட்வைஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 × x+20 சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா 8ன்னு வந்துடும். அப்புறம் வந்து பர்சன்டேஜ் வந்து 36 ஆண்டுகள். இஸ் பர்சன்டேஜ் மகன் வந்து எக்ஸு, தந்தையோட ஏஜ் வந்து 6x, அம்மாவோட ஏஜ் 6x - 4ன்னு போட்டிருக்கணும். அப்புறம் வந்து x = 6 அதாவது 6 எனில் அப்படின்னா அம்மாவோட வருஷம் வந்து 6 × 6ன்னு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து 6 × 6 -4 36 - 4 வந்து 32. ஆன்சர் 32. இது கமலாவின் வயது வந்து 50. ரம்யாவின் வயது 50னா 50/2 + 5 30. அப்புறம் ஸ்னேகாவின் வயது 30/2 + -5 10. ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து சகோதரன் வயது எக்ஸ், எனது வயது வந்து 2x 2x - 4. அப்புறம் 2x - 4 28 கொடுத்துருக்காங்களா? = 28. இந்த மைனஸ் இந்த பக்கம் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 16 ஆண்டுகள். நெக்ஸ்ட் 41 மகன் வயது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தந்தையின் வயது 5/2x. அப்போ 5/2x 5 ஆண்டுகள்னா -5 = 3 × இந்த x - 5 இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் வரும். இது x - 5. சரியா? அப்போது 5x இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்சிஎம் எடுத்துருங்க. இதை காமனாக நீங்கள் 1 அப்படின்னு போட்டுட்டீங்க. எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா டினாமினேட்டரை சேவ் பண்ணிவிட்டு 5x × 2 × 2ன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிரும்ல. டிவைடட் பை 2 மேலே 2னா 10ன்னு வந்துடும். அப்போ டினாமினேட்டர் சேம் 2ன்னு வந்துடும். மேலே 5x - 10 = 3x. அப்போ நம்ம நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x = 20. 42 x1 + x2ன்னு போட்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டு வாங்க. x30 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 x + x+2 + x+4 x+6 x+8 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்றா எழுதுங்க. எக்ஸு அதை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5x வந்துடும். ப்ளஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 20 = 40. சிம்பிளிஃபை பண்ணால் x = 4. இப்போ மூத்த வயது வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. 44 மகனின் வயது வந்து எக்ஸ்,